அரசாணையை விடுங்கள். உங்களை நம்பித்தான் இந்த வாழ்வாதார குடும்பங்கள் உள்ளது. மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களும் உடனடியாக தீர்வு காண வேண்டும். எங்களுக்கு முதலமைச்சர் சந்திப்பை தான் வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். கொடுத்த வாக்குறுதி இடத்துல 7 நாள் அடிப்படை வசதி இல்லாம நடு ரோட்ல போடுறோம். இதை அணுவா செத்துட்டு இருக்குது. அணுவா செத்துட்டு இருக்குது. எந்த அடிப்படை வசதியும் இல்ல. 7 நாளா போடுறோம். முதல்வர் கொடுத்த வாக்குறுதி 181 நிறைவேற்று. என் இனத்தை காப்பாற்று. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் சாலையில் படுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனால் அங்கு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. ஜெரி, வணக்கம். தற்போது எத்தனை பேர் வரை இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? அவருடைய கோரிக்கை என்ன? வணக்கம். திமுக தேர்தல் வாக்குறுதியான 181 நிறைவேற்றும்படி பகுதி நேர ஆசிரியர்கள் பள்ளி கல்வித்துறை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் கடந்த 7 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக அரசை கண்டித்து இன்றைக்கு சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது 2021ஆம் ஆண்டு திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 181 படி ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் என உறுதியளித்திருந்தனர். 13 ஆண்டு காலமாக தொடர்ந்து பகுதி நேர பணியில் இருந்து வரும் தங்களுக்கு 12,500 ரூபாய் ஊதியம் மட்டுமே உள்ளதாகவும் இதன் காரணமாக வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் குமுறுகின்றனர் பகுதி நேர ஆசிரியர்கள். தொடர்ந்து 7வது நாளாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தில் எதிர்ப்புறத்துல 350க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழக அரசு பள்ளி கல்வியில் உடற்கல்வியல், ஓவியம், கணினி, இசை, தோட்டக்கலை, கட்டடக்கலை, வாழ்வியல் நெறி உள்ளிட்ட பாடங்கள் நடத்த 2012இல் பகுதி நேர ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர். இவர்களுக்கு தற்பொழுது 12,500 ரூபாய் ஊதியமாக வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆட்சியின் போது பணி நிரந்தரம் கோரி பல்வேறு போராட்டங்கள் நடந்தன. அப்போது திமுக ஆதரவளித்ததுடன் தேர்தல் அறிக்கையில் பணி நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதியும் அளித்திருந்தது. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாததால் 300க்கும் மேற்பட்டோர் 7வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் அறிக்கை 181 கூறியபடி பகுதி நேர ஆசிரியர்களின் பணி நிரந்தரத்தை கோரிக்கையை வலியுறுத்தி டிபிஐ முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த 7வது நாட்களாக போராடி வரக்கூடிய சொல்ல திமுக அரசு செவி சாய்க்கும் வரை இந்த போராட்டம் தொடர்வோம் என்று இந்த சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால இப்பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிடங்களாக போக்குவரத்து